நிச்சயமாக நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே ஒரு புதிய செக்மெண்ட்டை அறிமுகப்படுத்தவிருக்கிறோம். மனோவிடம் கேளுங்கள். அதாவது இங்கே வரக்கூடிய எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளிடம் வெளியிலே இருப்பவர்கள் எங்களுடைய நிருபர்களை அனுப்பி அவர்களுடைய கேள்விகளை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அந்த வரிசையில் எங்களுக்கு நேரம் இருக்கிறது. ஒரு 3 கேள்விகள் தயாரித்து இருக்கிறோம். ஆனாலும் முதல் கேள்வியை நாங்கள் பார்க்கலாம். முதல் கேள்வியை பார்த்துவிட்டு அந்த கேள்விக்குரிய பதிலை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தருவார்கள். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய கௌரவ மனோ கணேசன் ஐயாவிடம் 3 கேள்விகள் கேட்கலாம்னு நினைக்கிறேன். முதலாவது கேள்வி தான் மலையக மக்களோட ஒப்பந்தம் குறித்து ஒப்பந்தத்தை கையெழுத்து இட்டிருந்தீங்க. அந்த ஒப்பந்தத்தில் எந்த இடத்துல முறைசாரா துறை தொழிலாளர்கள் உள்வாங்கப்படுறாங்க, அதே மாதிரி அவங்களோட தொழில் உரிமைகள் எந்த இடத்துல பாதுகாக்கப்படுது அப்படின்றது முதலாவது கேள்வி. என்னோட இரண்டாவது கேள்வியானது ஒர்க் ஃபோர்ஸில் இலங்கையில் உள்ள முறைசாரா துறை தொழிலாளர்கள் தான் தொழிற்படையில் அதிக அளவில் தொழிற்படையில் இருக்கிறாங்க. அப்போ இந்த முறைசாரா துறை தொழிலாளர்களுக்கு இதுவரை காலமே இருந்த தொழிலமைச்சராக இருந்தாலும் சரி, இப்போ இருந்து விலகின தொழிலமைச்சராக இருந்தாலும் சரி, யாருமே முறைசாரா துறை தொழிலாளர்களை யாருமே அவங்கள பற்றி பேசினதில்லை. அவங்களுக்கான சமூக பாதுகாப்போ இல்லாட்டி தொழிலாளர் உரிமைகளோ யாருமே இது வரைக்குமே பேசலை, எடுத்தும் கொடுக்கல. அப்போ இந்த நிலைமை தொடருமா, இல்லைன்னா உங்களால் இந்த முறைசாரா துறை தொழிலாளர்களுக்கு அவங்களோட உரிமைகளுக்கு உங்களால் என்ன செய்ய முடியும், அதை நீங்கள் பெற்றுக் கொடுப்பீங்களா அப்படின்றது என்னோட இரண்டாவது கேள்வி. அதே மாதிரி மூன்றாவது கேள்வியாக இருக்குது நேஷனல் மினிமம் வேஜஸ் ஆக்ட் அப்படின்றதில் முறைசாரா துறை தொழிலாளர்கள் ரொம்ப அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி 17,500 ரூபா அப்படின்ற இந்த குறைந்தபட்ச சம்பளம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு போதும்? இலங்கையில் உள்ள இந்த நிலைமையில் 17,500 ரூபா இல்லாட்டி பட்ஜெட்டரி ரிலீஃப் அலவன்சஸோட 21,000 அந்த தொழிலாளர்களுக்கு கொடுக்குற நேரம் ஒரு குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நமக்கு தெரியும் மத்திய வங்கி கணக்கின்படி, அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக் முறையில் அது அடிப்படையில் புள்ளி விபரத்தின் அடிப்படையில் இலங்கையில் உள்ள ஒரு 4 பேரை கொண்ட குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு 1,30,000 மாதாந்த செலவு போகுது. அப்போ நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, ஒரு அமைச்சரால் முடியுமா 17,500 ரூபாயால் அவங்களோட வாழ்க்கை செலவை ஒரு மாத செலவை செய்ய முடியுமா அப்படின்றது என்னோட கேள்வி. அப்போ இந்த 17,500 ரூபா அப்படின்றத தீர்மானித்த இந்த அமைச்சர்கள்ட்ட நான் கேட்குறது, அவங்களால முடியுமா இருந்தால் மட்டும்தான் நாட்டு மக்களாலேயும் முடியும். அப்போ இதை எப்படி நீங்கள் 17,500 ரூபா அப்படின்றத நீங்கள் தீர்மானிச்சிங்க அப்படின்றது என்னோட மூன்றாவது கேள்வி. அப்போ அடுத்த கேள்வி தான் பெருந்தோட்டத்துறை தொழிலாளர்களோட சம்பளம் அப்படின்றத எடுத்துக்கிட்ட நேரம், சம்பளம் அப்படிங்கிறது வர்த்தமானியின் மூலம் அறிவிக்கப்பட்டு இருக்கு. இதில் இந்த மலையக அமைச்சர்கள் ஏன் சரியான முறையில் அவங்க எல்லாருமே ஒன்றிணைந்து இந்த தீர்மானத்துக்கு வராமல் இருக்கிறாங்க? எதனால நீங்கள் எல்லாருமே பிரிஞ்சிருக்கீங்க? இதை எடுத்து கொடுக்குற நோக்கம் உங்களுக்கு இருக்கா? மற்றது ஏன் இந்த சம்பள பிரச்சனையை நீங்கள் எல்லாம் சேர்ந்து சரியான முறையில் தீர்க்க மாட்டேன்றீங்க? இது உங்களோட அரசியல் நாடகமா அப்படின்னு அதுதான் என்னோட கேள்வியாக இருக்குது. இதில் நாங்கள் சம்பள பிரச்சனை பற்றி ஏற்கனவே நிறைய விஷயம் பேசிவிட்டோம். அவங்க கேட்ட அந்த முறைசாரா தொழிலாளர்கள் அதிகமாக பேசியிருக்கிறார், காத்திரமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். ஒரு கோரிக்கை இருக்கிறது. தயவு செய்து என்னை விழிக்கும் பொழுது கௌரவ என்ற வார்த்தை பயன்படுத்தாதீர்கள், ஐயா என்ற வார்த்தை பயன்படுத்தாதீர்கள். வேண்டாம், திரு மனோ கணேசன் என்று சொல்லுங்கள், எம்பி என்று சொல்லுங்கள். அது எனக்கு உரிய என்ன பதவிதானே. எம்பி மனோ கணேசன் சொல்லுங்கள், திரு என்று சொல்லுங்கள். கௌரவ என்றோ ஐயா என்றோ வார்த்தைகளை பயன்படுத்துவதெல்லாம் தேவையில்லை. அதையெல்லாம் மாறிய அதெல்லாம் ஒரு அரசியல்வாதி நான், அது வேறு விஷயம். அடுத்தது உங்களது காத்திரமான கேள்வி, கருப்பையா
மைதிலி முறை சாரா தொழிலாளர்கள் பணியாளர்கள் தொடர்பாக நீங்கள் ஒரு ஆய்வாளர் மாதிரியே நீங்கள் கேள்வியில் கேட்கிறீர்கள். நல்ல விஷயம். அது சம்பந்தமாக மேலதிக விவரங்கள் எங்களுக்கு தாருங்கள். அதை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். எனது பெயரை குறிப்பிட்டு இலங்கை பாராளுமன்றம் என்று நீங்கள் கடித தலைப்பில் எழுதி அனுப்பியிருக்கலானால் அதை பெற்று நான் நிச்சயமாக தொடர்பாடலை முன்னெடுக்கலாம் நினைக்கிறேன். இது மட்டுமல்ல, சரி, இப்பொழுது ஒரு சொன்னீர்கள், கணக்கு சொன்னீர்கள். ஒரு 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு எவ்வளவு நிதி தேவைப்படுகிறது சொன்னீர்கள். அந்த நிதி அந்த இருந்தால் தான் செய்ய முடியும். அது இல்லாட்டி வாழ முடியாது. இப்போ 17,000 ரூபாய் என்று சொல்வது என்பது ஒரு சம்பிரதாயபூர்வமான சொல்லப்பட்ட ஒரு குறைஞ்சபட்சமான தொகையை தவிர அந்த தொகையில் வாழ முடியாது. அது அமைச்சர்கள் மட்டுமல்ல, எம்பிகள் மட்டுமல்ல, யாருக்கும் வாழ முடியாது. அது அப்படித்தானது. ஆகவே அடுத்த விஷயம் என்னவென்றால், இந்த முறைசாராத தொழிலாளர்கள் தொடர்பாக கூட எங்களது புரிந்துணர்வு உடன்படிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எப்படி என்றால், குறிப்பாக இந்த மலையகத்திலே பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அந்த மலையகத்தில் நிறைய இளைஞர்கள், யுவதிகள் எல்லாம் நகரப்பகுதிகளுக்கு வருகிறார்கள். கொழும்பு, கம்பஹா, கண்டி, நுவரெலியா மற்றும் இந்த நகரப்பகுதிகளுக்கு வந்து முறைசாரா தொழில்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் தொழிற்சட்டங்கள் அவர்களை அணுக வேண்டும், அவர்களை அரவணைக்க வேண்டும், அவர்களது சம்பளங்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும், ஒர்க் கண்டிஷன்ஸ், அவரது வேலை நிலைமைகள் எல்லாம் திருப்திகரமாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் பேசப்பட்டிருக்கின்றது. உங்களது கருத்துக்களை எங்களுக்கு கிடைக்குமானால் எங்களது ஒப்பந்தத்தை சரத்துக்களை இன்னும் செலுவைப்படுத்தலாம், அமலாக்கப்பட்டபடி செலுமைப்படுத்தலாம். ஆகவே உங்களது கருத்துக்களை வரவேற்கிறேன். அது சம்பந்தமாக அக்கறை கொண்டிருக்கிறேன் என்று தான் நான் உங்களிடம் கூற விரும்புகிறேன்.